ஒன் பீஸ் அனிமில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவானோ ஆர்க்ல இருந்த யோங்கோஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பைரட்ஸ் குரூப் வந்து பிக் மாமோட பைரட் குரூப் தான். பிக் மாமோட பைரட் குரூப் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸே அவங்களோட பசங்க, அதாவது அவங்களோட கமாண்டர்ஸ் தான். அவங்களோட கமாண்டர்ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேன் ஃபேவரட் காட்டாகோரி. அப்படிப்பட்ட காட்டாகோரியோட ஒரிஜின், அவனோட பவர்ஸ், அப்புறமா அவனோட கேரக்டரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வேணா கேட்கலாம், என்னடா இது நம்ம இது மாதிரி வீடியோவை நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையேன்னு. ஆமாம் வீப்ஸ், இதை வந்து நம்ம புது சீரீஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பல கேரக்டர்ஸோட எபிலிட்டி, ஆரிஜின், அப்புறமா நம்ம அந்த கேரக்டரை பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வரப்போகிற வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து காட்டாக்குரியோட ஓரிஜினை பற்றி பார்க்கலாம். காட்டாக்குரி வந்து பார்த்தீங்கன்னா பிக் மாமோட 3வது குழந்தை, ஆனால் 2வது பையன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிக் மாமோட ஃபர்ஸ்ட் குழந்தை ப்ராஸ்பெரோ, அதுக்கடுத்ததாக காம்பவுண்ட்னு ஒரு பொண்ணு பிறந்திருக்கும். தேர்டாக தான் நம்ம காட்டாக்குரி பிறந்திருப்பான். இது மட்டுமே இல்லாமல் காட்டாக்குரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்ளெட்டாக பிறந்திருப்பான். அவனோட ட்ரிப்ளெட் பிரதர்ஸ் யாருன்னு யோசிச்சிங்கன்னா ஓவனும் டஃபைக்கும் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட்ல இருந்தே நம்ம காட்டாக்குரி, ப்ராஸ்பெரோ, ஓவன், அப்புறம் டாய்ஃபுக்கு எல்லாருமே ஒன்றா சுற்றுவாங்க. காட்டாக்குரி பிறந்ததுலேருந்தே அவனோட வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெலிக்கனியரோட வாய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் காட்டாக்குரி அதை பற்றி ஏதாவது கவலைப்பட்டானான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. அவன் மட்டும் ஜாலியாக அந்த வயசில் சின்ன பசங்க எப்படி விளையாடுவாங்களோ அது மாதிரி அவன் பிரதர்ஸ் கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பான். அது கூடவே அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஜோனட்ஸை நல்லாவே சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு ஜாலியாக இருக்க ஒரு சின்ன பையனை பார்த்து எல்லாருமே அவன் வாயை பார்த்து மான்ஸ்டர் மாதிரி இருக்கான்னு கலாய்ப்பாங்க. அது கூட ஒரு பெரிய விஷயமா நம்ம காட்டாக்குரி எடுத்துக்காம அவங்கள அடிச்சு போட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான். இப்படி காட்டாக்குரி கிட்ட அடி வாங்கினவங்கெல்லாம் அவங்ககிட்ட எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு காட்டாக்குரியோட தங்கச்சியான ப்ரூலியை வந்து ஹர்ட் பண்ணிடுவாங்க. இது மூலயமா தான் ப்ரூலியோட ஃபேஸில் அந்த காயமே வரும். இந்த விஷயம்லாம் நடக்கிறப்ப காட்டாக்குரிக்கு வயசு 10 தான். காட்டாக்குரியோட ஃபேமிலியிலே வந்து பார்த்தீங்கன்னா காட்டாக்குரியோட அந்த ஒரு குறையாவே பார்க்காத ஒரே கேரக்டர் ப்ரூலி மட்டும்தான். அந்த சின்ன வயசுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூலி வந்து தன்னோட அண்ணங்கிட்ட அவ்வளோ பாசமாக இருந்திருப்பா. ப்ரூலிக்கு வந்து என்னதான் அவ்வளோ பெரிய அடி விழுந்திருந்தாலுமே காட்டாக்குரி வந்து அதனால எதுவும் ஃபீல் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனக்கு பெருசாக எந்த அடியும் விழலன்னு சொல்லி அதை மறைச்சிருவா. அந்த இடத்துல வந்து காட்டாக்குரி வந்து தாம் பண்ணாத ஒரு தப்புக்காக இன்னொருத்தர் கஷ்டப்படுறாங்கிறதுனால ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ணுவான். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டாக்குரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ்க்குள்ளே போகிற மாதிரி. ஏன்னா இந்த இடத்துல தான் காட்டாக்குரி அவனோட லைஃபுக்கு முக்கியமான ஒரு 3 விஷயத்த டிசைட் பண்ணியிருப்பான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தப்புமே பண்ணாத ப்ரூலி வந்து காயப்படுறதுக்கான காரணமே காட்டாக்குரி தான். இதனால இனிமேல் தன்னால் தான் ஃபேமிலியில் யாருமே காயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட மவுத்தில் இருக்க ஸ்கார்ஸை காட்டாக்குரி ஒரு ஸ்கார்ஃபை வச்சு மறைக்க ஸ்டார்ட் பண்ணுவான். செகண்ட் விஷயத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த எல்லாமே யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஃபேமிலியில் இருக்கிறதுலே எல்டஸ்ட் சிப்ளிங் நம்ம தான். நம்மளுக்கு அடுத்ததாக வரப்போகிற சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், இல்லை அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க எல்லாரையுமே நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் காட்டாக்குரிக்கும் இருக்குது. அதனால இனிமேல் தான் ஃபேமிலியில் யாருக்குமே எந்த காயமும் வரக்கூடாது, தன்னோட ஃபேமிலிக்காக என்னத்தை வேணால் பண்ணுவாங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போகிறதுனால தான் காட்டாக்குரி அவ்வளோ ஸ்டோனிக்காக இருப்பான். இதுக்கப்புறமா தான் காட்டாக்குரி ஒரு மாதிரி ரொம்பவே கல்நெஞ்சக்காரனாக தான் குடும்பத்துக்கு மட்டும் எல்லாத்தையுமே நல்லதாக பண்ணுங்கிற ஒரு கேரக்டராகவே மாறுவான். தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூலியை ஹர்ட் பண்ணவங்க எல்லாரையும் சாவடிக்கணுங்கிறது தான். அதுக்காகவே காட்டாக்குரி இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யூஸ் பண்ணுற சிக்னேச்சர் வெப்பனான ட்ரைடண்ட்டை அந்த வயசுலேயே எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரூலியை யாரெல்லாம் ஹர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே சாவடிச்சிருப்பான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷனில் ரெட் அண்ட் பிளாக் லைட்னிங்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு மேபி காட்டாக்குரி வந்து அந்த 10 வயசுலேயே கான்கோஸ் ஆக்கி அன்லாக் பண்ணியிருக்கலாம். இதை நம்மளுக்கு இன்னும் அனிமையில் சொல்லலை. மேபி ஃப்யூச்சரில் காட்டாக்குரிக்கு 10 வயசுலேயே கான்கோஸ் ஆக்கி அன்லாக் பண்ண விஷயத்த சொல்லலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம காட்டாக்குரியோட ஆரிஜினை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததாக அவனோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றி பார்த்துடலாம். காட்டாக்குரியோட டெவில் ஃப்ரூட் பவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் டெவில் ஃப்ரூட் தான். அது இந்த டெவில் ஃப்ரூட்டே மோச்சி டெவில் ஃப்ரூட். மோச்சிங்கிறது ஜாப்பனீஸ் ரைஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க. அவனோட டெவில் ஃப்ரூட்டை வச்சு இந்த ஜாப்பனீஸ் ரைஸ் கேக்கான மோச்சியை கிரியேட் பண்ண முடியும். காட்டாக்குரி வந்து லூஃபி கூட சண்டை போடுறப்ப லூஃபியை கம்பேர் பண்ணுறப்ப காட்டாக்குரிக்கு தான் ஹாக்கியோட பவர்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. என்னதான் லூஃபி கிட்ட கியர் 4, கியர் 3 இருந்தாலுமே காட்டாக்குரிய அளவுக்கு ஹாக்கி லூஃபி கிட்ட இல்லை. ஆனால் காட்டாக்குரி வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஆர்னமெண்ட் ஹாக்கியாக இருக்கட்டும், அவனோட அப்சர்வேஷன் ஹாக்கியாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையுமே அட்வான்ஸ் வெர்ஷனில் வச்சுருப்பான். அவனோட கான்கோஸ் ஹாக்கியுமே நல்லா ஹோன் பண்ணி வச்சுருப்பான். அதே மாதிரி இந்த ஒன் பீஸ் அனிமியில் வெறும் சில பேர்கிட்ட மட்டும் இருக்கிற பவரான ஃபியூச்சர் சைட் கூட காட்டாக்குரி கிட்ட தான் இருக்குது. காட்டாக்குரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் டெவில் ஃப்ரூட்டோட வீக்னஸ் தெரியும். ஸோ அதனாலே காட்டாக்குரி வந்து அவனோட ஃபியூச்சர் சைட்டை யூஸ் பண்ணி
ஆப்போனண்ட் எங்கே அடிக்க வராங்களோ அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக தன்னோட மூச்சையை வச்சு ஒரு ஹோலை கிரியேட் பண்ணுவான். ஸோ ஆப்போனண்ட்ஸ்க்கு வந்து காட்டாக்குரியை அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னதான் ஹாக்கியவே யூஸ் பண்ணி காட்டாக்குரியை நம்மளுக்கு அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆனாலுமே காட்டாக்குரி மேலே அந்த அடி விழாதுங்க. அவனோட அப்சர்வேஷன் ஹாக்கி மட்டுமே இல்லாமல் காட்டாக்குரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட் ஹாக்கியுமே நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பான். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா லூஃபி வந்து கியர் 3 யூஸ் பண்ணி அவனோட ஜெய்ஜாண்டிக் ஹேண்ட்ஸில் வந்து ஹாக்கியை கோட் பண்ணியிருப்பான். ஆனால் காட்டாக்குரி வந்து அது மாதிரி எதுவும் பெரிய விஷயம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் நார்மலாகவே அவனோட கையை பெருசாக்கி அதில் ஹாக்கி கோட் பண்ணியிருப்பான். காட்டாக்குரியோட ஹேண்ட்ஸ் வந்து லூஃபியோட பல மடங்கு பெருசாக இருக்கும். இன்ஃபேக்ட் லூஃபியோட கைங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்டாக்குரியோட கையை விட 3 to 5 டைம்ஸ் ஸ்மாலாக தான் தெரியும். இன்ஃபேக்ட் வந்து அப்போது லூஃபி கிட்ட இருந்த ஆர்னமெண்ட் ஹாக்கி ஆராவை விட காட்டாக்குரியோட ஆர்னமெண்ட் ஹாக்கி ஆரா வந்து பல மடங்கு பெருசு. இதனால தான் லூஃபி வந்து என்னதான் ஆர்னமெண்ட் ஹாக்கியோட கோட் பண்ணியிருந்தாலுமே காட்டாக்குரி அடித்தா லூஃபிக்கு செம்மடி விடும். காட்டாக்குரி அவனோட எபிலிட்டிஸ் மேலேயுமே ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வச்சுருப்பான். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனிமீஸை வந்து பேட்டில் அப்போ நடுவில் மார்க் பண்ணிகிட்டு இருப்பான். இதுக்கான ரீசனே வந்து எனிமீஸ் அடிக்கிற அட்டாக்ஸ் எல்லாமே காட்டாக்குரியை நோக்கி பாஸ் பண்ணி போகிற மாதிரி தான் தெரியும். இதனால எனிமீஸ் எல்லாமே அவங்களோட மனசை விட்டுருவாங்க. ஆனால் காட்டாக்குரி மட்டும் காமாக இருந்துட்டு அந்த எனிமீஸை டேக் டவுன் பண்ணுவான். காட்டாக்குரி வந்து அந்த காம்னஸை இழந்ததே லூஃபி கூட நடக்கிற ஃபைட் அப்போ தான். லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கப்பயே டக்குன்னு ஃபியூச்சர் சைட்டை அன்லாக் பண்ணிடுவான். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக லூஃபி வந்து காட்டாக்குரியோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு இருக்காங்கிறத பார்த்துட்டு காட்டாக்குரியுமே வந்து ஒரு செகண்ட் பதட்டம் ஆகிடுவான். இந்த ரீசன்ஸ்னால தான் காட்டாக்குரி வந்து லூஃபிங்க கிட்ட இருந்து செமடி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவான். இதுக்கடுத்ததா நம்ம காட்டாக்குரியோட கேரக்டரை பற்றி பார்த்துடலாங்க. காட்டாக்குரிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட காட்டாக்குரி தான் ஃபஸ்ட்டு ஓடி போய் நிற்பான். லூஃபி வந்து ப்ரூலியை ஒரு டோர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு காட்டாக்குரியோட ரத்தமே கொதிச்சு போயிடும். அதுக்கடுத்து தான் லூஃபியை போட்டு காட்டாக்குரி பிறந்துக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவான். இன்னதான் காட்டாக்குரி வந்து வெளியே பார்க்க அவ்வளோ பயங்கரமாக ஒரு மாதிரி கல்லெஞ்சக்காரனாக இருந்தாலுமே அவனோட சிப்ளிங்ஸை பொறுத்த வரைக்கும் காட்டாக்குரி வந்து ரொம்பவே நல்ல மனுஷன். இப்போதைக்கு நம்மளுக்கு ஒன் பீஸில் காட்டின கேரக்டர்ஸ்லேயே ரொம்பவே அதிகமான பேட்டில் எத்திக்ஸ் இருக்க ஒரு கேரக்டர்னா அது நம்ம தலை காட்டாக்குரி தான். காட்டாக்குரியும் லூஃபியும் சண்டை போட்டுட்டு இருக்கப்ப காட்டாக்குரியோட தங்கச்சி வந்து லூஃபி மேலே ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு லூஃபியை பேரலைஸ் பண்ணிடுவா. அதே டைமில் வந்து காட்டாக்குரி வந்து லூஃபியை நோக்கி குத்த வரப்ப காட்டாக்குரி வந்து ஏதோ லூஃபியோட மூமெண்ட்ஸில் சில பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணிடுவான். பட் ஆனால் அவ்வளோ மொமெண்டமில் குத்த வரப்ப அவனால் ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால லூஃபியை குத்தி டேமேஜ் பண்ணிடுவான். இதுக்கப்புறமா தான் காட்டாக்குரி தங்கச்சி பண்ண வேலை காட்டாக்குரிக்கு ரியலைஸ் ஆகும். இதனால காட்டாக்குரி வந்து என்ன பண்ணுவான்னா இந்த ஃபைட் ரொம்பவே அன்ஃபேராக இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபிக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கோ அதே மாதிரி காட்டாக்குரி தண்ணியுமே டேமேஜ் பண்ணிப்பான். இது மூலயமா ஒரு ஃபேர் ஃபைட் இருக்குன்னு அவன் ஆசைப்படுவான். இந்த இடத்துல காட்டாக்குரிக்கு மேலே இருக்க ரெஸ்பெக்ட் நம்ம எல்லாருக்குமே வளர்ந்துடும். இதையும் தாண்டி காட்டாக்குரி ஒரு விஷயம் பண்ணுவான். ஃபைனலாக லூஃபி கிட்ட டிஃபீட் ஆகிறப்ப அவன் வந்து தன்னோட முதுகு கீழே விழுற மாதிரி விழுந்திருக்க மாட்டான். அதுக்கு பதிலாக தன்னோட முகம் கீழே படுற மாதிரி விழுந்திருப்பான். அந்த காலத்துல இருந்தே ஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ ஒருத்தரோட முதுகு கீழே விழுதோ அப்போ தான் அவங்க டிஃபீட் ஆன மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ வரைக்குமே காட்டாக்குரி டிஃபீட் ஆகலை, இப்பயுமே காட்டாக்குரி டிஃபீட் ஆகலை. லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே முடியாத நிலமையில ஏஞ்சி நிற்பான். அதை பார்த்துட்டு காட்டாக்குரி வந்து லூஃபியோட ஆக்ஷன்ஸ் மேலே ரொம்பவே ரெஸ்பெக்ட் வந்துடும். ஏன்னா இவ்வளோ சின்ன பையன் வந்து நம்ம கூட இவ்வளோ ஃபேராக சண்டை போட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு. இதுக்கடுத்ததாக தான் காட்டாக்குரி வந்து லூஃபி கிட்ட நீ மறுபடியும் பிக் மாம் பைரட்ஸ் கூட வருவியான்னு கொஷின் கேட்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச லூஃபியோட ஃபேமஸ் டைலாக்கான நான் பைரட் கிங் ஆகணும்னா யார் எனக்கு எதிர்க்க வந்தாலும் அவங்கள டிஃபீட் பண்ணுவேன்னு சொல்லுவான். ஸோ இதனால காட்டாக்குரி வந்து லூஃபிக்காக விட்டு கொடுத்துட்டு காட்டாக்குரி டிஃபீட் ஆகிடுவான். இந்த இடத்துல கடைசியாக காட்டாக்குரி வந்து நீ பைரட் கிங் ஆகிறத நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் கீழே விழுந்திருப்பான். இந்த டைலாக் லிட்டரலாக அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். இதுக்கடுத்ததாக காட்டாக்குரி பற்றின என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். இப்போ ஒன் பீஸ் அனிமி எடுத்துக்கிட்டால் லூஃபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தா லூஃபிக்கு வந்து கிங் ஆஃப் பைரட்ஸ் ஆகணும், அதுக்காக தான் அவன் எல்லா வேலையுமே பண்ணுறான். அதே மாதிரி பிக்மாமோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தா பிக்மாம் வந்து ஒரு பைரட் கிங் ஆகணும். ஸோ காட்டாக்குரி வந்து பார்த்தீங்கன்னா பிக்மாம் என்ன தான் தப்பு பண்ணாலுமே சரி பிக்மாம் பண்ணுற வேலைக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் வந்திருக்கான். ஆனால் அதுக்காக பிக்மாமோட மற்ற பசங்க எப்படி அந்த ஐலாண்டில் இருக்க மக்களை கொடுமைப்படுத்துகிறாங்களோ அது மாதிரி காட்டாக்குரி பண்ணானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பிக்மாமோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ப்ரொடெக்டராக தான் காட்டாக்குரி இருந்திருக்கிறான். அதே மாதிரி அவனோட பேட்டில் ஐக்யூவாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஒன் பீஸ் அனிமியில் ஜோரோக்கு அடுத்து பிடிச்ச கேரக்டர்னா அது காட்டாக்குரி தான். இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டாக்குரி தான். காட்டாக்குரியை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சீரீஸில் வேறு என்னென்ன கேரக்டர்ஸை பற்றி பார்க்கணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பை.